அவர்களை கிளிநொச்சி மண். வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணில் மலையத்தை சேர்ந்த குயில், அதாவது இசைக்குயில் தேக்குயில் அசானி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணுக்கு வருது வந்திருக்கிறா. அந்த நிகழ்வு தான் இப்போ பிரமாண்டமான முறையில் மேளதாளங்களோடு நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த நிகழ்வு என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். முக்கியமாக எங்களோட கிளிநொச்சி மண்ணுக்கு வந்திருக்கிறா. நாளைக்கு யாழ்ப்பாணம் வரப்புறான்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கு. என்னென்னு வழியாக தெரியல. யாரா இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. அதோட பாருங்க, ஒரு பிரமாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. நான் வர்றதுக்கு கொஞ்சம் பிந்திட்டுது. இங்கால தோரணம் வாழைகள் எல்லாம் கட்டி வேறு லெவலில் தான் இந்த வரவேற்பு நிகழ்வு நடக்குது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு மக்கள் அசானியை சூழ்ந்துருந்தோம்னு சொல்லி. இதில் சரிகமபா புகழ் அசானி அவர்களை கிளிநொச்சி மண் வரவேற்கின்றது. இந்த டிப்போ சந்திலான இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். என்ன நடக்குதுன்றே தெரியல. இரண்டு ஆட்கள் எல்லாமே சூழ்ந்திருந்தோம். ஆகையால் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியுதில்லை. மக்கள் எல்லாருமே குமிஞ்சதில்லை. என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரியல. வேற மாதிரி ஒரு கோபுரம் ஒன்று வாங்கணும் போல. ஓ, வரவேற்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தமிழர்கள் அந்த மேளம் தாளம் அது இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது என்ன அசானி நிக்கிற இடத்துல நிக்கிறோம். என்ன கிளிநொச்சி மண்ணில நிக்கிறோம். மலையாளத்துல இல்ல கிளிநொச்சியில நிக்கிறோம். என்னது காணின்னு சொன்னா இன்றைக்கு கிளிநொச்சியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு அசானிக்கு. இல்ல கிளிமிசா இல்லாத ஒரு கவலையா தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு கிளிமிசா எங்க போயிட்டான்னு சொல்ல போனால் இமாண்ட ஒரு பெரிய ஒரு இசை கச்சேரி ஒன்று. அந்த இசை கச்சேரிக்கு தான் கொழும்புக்கு போயிட்டா. ஆகியாலும் இன்றைக்கு கிளிமிசா வரையில என்ன மாதிரி இந்த நிகழ்வு நடக்குதுன்னு நான் நோமலா உங்களுக்கு காட்டியிருப்பேன். இனிமேல் என்னென்ன நடக்க போகணும்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, பாருங்க. முக்கியமாக தமிழர்கள் மேளதாளம் சொல்லுங்க. அப்போ கோலாட்டம் குயிலாட்டம் உண்மையாவா?
இந்த நிகழ்வு கிளிநொச்சி மண்ணில் எங்கே நடக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது கூட்டுறவு கலாச்சார மண்டபம், கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு கலாச்சார மண்டபம், அங்கே தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த மண்டபம். இப்போ அங்கே அசானி விறகு வந்து கொண்டு இருக்கு. அந்த இடத்துல கூலாட்டம் முடிஞ்சோல, திருப்பி துவங்கினோம் கூலாட்டம். அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கினீர்கள். உங்கள் கடமைகளை சிறப்பான முறையில் செய்வதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு விரும்பியோடு நடிக்கின்றார்கள். மலையக மண்ணிலிருந்து சிறப்பான முறையிலே சீற்றமிழ் தொலைக்காட்சியில் தனது திறமையை வெளிப்படுத்தி உலகளாவிய ரீதியில் தனது புகழை தேடிக்கொண்ட அசானி அவர்கள் தற்போது பிரதான மண்டபத்தை அன்பித்துக் கொண்டிருக்கிறார். மங்கள இசையோடு அந்த அற்புதமான நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரங்கத்தில் யாழ் கிளிநொச்சி மண்ணின் மக்கள் பிரதிநிதிகள், மலையக மக்கள் பிரதிநிதிகள், கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்வை சிறப்பித்துக் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கள விளக்கீட்டல் நிகழ்வு நடக்க போது ஆகியால நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். என்ன அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம். இதுவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைத்து விருந்தினர்களுக்கும் தலை சாய்ந்த நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து எங்கள் பொருள்களுக்கு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களை கௌரவப்படுத்துகின்ற பெருமை மிகு தருணம். எனவே திரு செல்வி அசானி அவர்களையும்
அவருடைய பெற்றோர்களையும் அன்பாக மேடைக்கு அழைத்து நிற்கின்றேன். வெற்றியாளராக வருவதற்கு உதவி இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் கிளிநொச்சி மண் சார்பாக இந்த இடத்திலே இருந்து மாலை அணிவித்து உதவுமாறு ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய பிரதி தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய நிதி செயலாளர், பண்டி மாவட்ட நாடாளுமன்ற சிரேஷ்ட ஆலோசகரும், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும், தேசிய தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவருமாகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்களையும் அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றேன். அதே வேளை இவருக்கான மலையகம் 200 நினைவு பரிசினை வழங்கி வைக்குமாறு வடக்கு மாகாண சபையினுடைய அவைத் தலைவர் கௌரவ CVK சிவஞானம் ஐயாவையும் அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றேன். அவரோடு இணைந்து கொள்ளுமாறு இன்றைய நிகழ்வினுடைய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கலாநிதி மோகன் அவர்களையும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். அவர்கள் மேடையிலே கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத நேரத்திலே இவர்களுக்கான வெகுமதிகளை வழங்கி கௌரவப்படுத்துமாறு கிளிநொச்சி நகர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர், சமூக சேவையாளர் திரு விஜயசிங்கம் அவர்களையும், பிறவி நகை தொழிலக உரிமையாளர், பிரபல சமூக சேவையாளர் திரு ஜெனா அவர்களையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். செல்வி அசானி கனகரத்தினம் அவர்களுக்கான வெகுமதிகளை வழங்கி உதவுமாறு தலைவர்கள் அவ்வாறு மேடையிலே தனித்திருக்க வெகுமதிகளை வழங்கி உதவுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். கரகோஷங்கள் இந்த பிள்ளைக்காக நிகழ்ந்தது. இவரோடு இணைந்து கௌரவிப்பினை மேற்கொள்ளுமாறு சமத்துவ கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சந்திரகுமார்
நடந்த இந்த கௌரவிப்பு விழாவை பார்த்துருப்பீங்க. ஏன் கில்மிசா வரலன்ற காரணத்தை நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது கில்மிசா அவர்களுக்கு கொழும்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கட்சி ஒன்று இன்றைக்கு நடக்க இருக்குது. அதாவது 30ஆம் தேதி இன்றைக்கு நடக்க இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் டி இமான், அதாவது இந்திய கலைஞர் டி இமானால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இசைக்கட்சி நடக்கிறது. அங்கே தான் போயிட்டா ஆகையால் தான் இங்கே கில்மிசாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இன்றைக்கு கிடைக்கல. வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இந்த காரணம் உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. சந்திப்போம். பாய்.